ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நிமிஷத்தில் அருமையான ஒரு ருசியில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். சன்மா பிள்ளைங்கள்லாம் லீவில் இப்போ வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஈவினிங்கில் நம்ம ஸ்வீட்லேயே நம்ம பலகாரம்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப உடம்புக்கு நல்லது. 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் தான் இது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 200 கிராம் இது 250 கிராம் மெஷரிங் கப்பு, இல்லை 200 கிராம் ரவா, வறுத்த ரவா எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த ரவையில் செஞ்சால் தான் இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும், நல்லா பொலன்னு வரும். அதில் ஒரு 2 குழிக்கரண்டி காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ருசியாக இருக்கும் இது. இந்த ஸ்வீட் ரெசிபி சேர்த்துட்டு அந்த ரவையில் நல்லா கிளறி விட்டுட்டு அமுக்கி வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறுனா ரவை நல்லா சாஃப்டாகிடும். இந்த ஸ்வீட் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிள்ளைங்க கேட்ட உடனே 10 நிமிஷம் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் சாப்பிட்டுட்டு சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இந்த ரவையை இந்த காய்ச்சி ஆடின பாலில் ஊற்றி நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அது ஊறட்டும். ஊறணுன்னா இந்த பாலை எல்லாம் இந்த ரவா உறிஞ்சிட்டு, வறுத்த ரவாவில் உறிஞ்சிட்டு சாஃப்டாக உதிரியாக வந்துடும். 10 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி இருக்கும். கிளறி விட்டிங்கன்னா எல்லாம் உதிரியாக வந்துடும். இது ரவா புட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமாக பச்சரிசி மாவில் புட்டு செய்வோம். இது ரவாவில் செய்கிற புட்டு. இப்போ நல்லா உதிரியாக ஆற கொஞ்சம் நேரம் ஆக நல்லா உதிரியாகிடும் இந்த பாலில் ஊறி. இப்போ இந்த ஊறின ரவையை எடுத்து இட்லி பானையில் துணி தட்டில் அந்த ரவாயை வச்சு இல்லை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ரவா சீக்கிரம் வெந்துடும். 5 நிமிஷம் கழிச்சிட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதும் கூடாது. நீங்களாம் செஞ்சு பாருங்கள் எப்படி வருது ரவா புட்டு. இப்போ நான் 5 நிமிஷம் கழித்து மூடி எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள். இந்த ரவா இப்படி வந்திருக்குன்னா உருட்டி பார்த்தா உருண்டையாக வரணும். இது மாதிரி வரணும். அப்போ தான் ரவா வெந்திருக்குன்னு அர்த்தம். ரவா வெந்த பிறகு தான் இல்லை ரொம்பவும் வேக விட்டால் உப்புமா மாதிரி களியாக போயிடும். நம்ம பால் ஊற்றி ஊற வச்சு தான் உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம 5 நிமிஷத்தில் வேக வச்சுட்டோம். 5 நிமிஷம் தான் அது சர்க்கரையை போட்டு கிளறி சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோ ஈஸியாக இந்த ரவா புட்டு. இப்போ அதை எடுத்து இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்த பிறகு எவ்வளோ தூளாக இருக்குது பாருங்கள். இது நல்லா பால்லையும் ஊற வச்சுட்டோம், ஆவிலையும் வேக வச்சுட்டோம். இப்போ வாசனைக்கு 2 ஏலக்காவை நசுக்கிட்டு போட்டிருக்கேன். இப்போது ஒரு கைப்பிடி தேங்காய் பூ, வேக வச்ச ரவையில் ஏலக்காயும் தேங்காய் பாவும் போட்டிருக்கோம். ருசி தூக்கலாக இருக்கும். இப்போ நான் செய்கிறது எப்படி செய்கிறேன் பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ரவா போட்டு. இப்போ தேங்காய் பூவும் இந்த ஏலக்காயும் போட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. விட்டுட்டு இதுக்கு சீனி சர்க்கரை சேர்க்கணும். நம்ம 200 கிராம் ரவா எடுத்துருக்கோம். அதுக்கு தேங்காய் பூ ஒரு கைப்பிடி போட்டிருக்கோம். அதுக்கு 4 கரண்டி 4 ஸ்பூன் சர்க்கரை போதும். சர்க்கரை போட்டு இந்த ரவா சூடாக இருக்கிறப்பயே இந்த சர்க்கரையை சேர்த்துருங்க. அப்போ தான் கரைஞ்சிடும், இல்லாட்டினா திப்பியாக இருக்கும் சர்க்கரை. இப்போ ரவை சூட்லேயே நம்ம தேங்காய் பூ, ஏலக்காய், சர்க்கரை சேர்த்துட்டோம். இப்போ நான் நல்லா ஒரு 10 முந்திரி பருப்பு வறுத்து நெய்யில் வறுத்துட்டு போடுறேன். அதுலேயே நெய் வேறு இருக்குது. தனியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் நிறையா போட்டு முந்திரியோடு சேர்த்து கொட்டிட்டேன். அதில் நெய் தனியாகவும் சேர்த்துக்கோங்கன்னு வேணும்னா. இப்போ முந்திரி பருப்பும் போட்டு நல்லா மேலேயும் கீழே நல்லா கிளறிட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். 5 நிமிஷம் வேகணும், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். 7 நிமிஷம் தான். கிளறி 10 நிமிஷத்தில் பிள்ளைங்களுக்கு அருமையான ரவா போட்டு லீவு நாளில் கொடுத்துருங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. தேங்காய் பூ, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்க்குறோம் நம்ம இதில். நல்ல உடம்புக்கும் நல்லது. அருமையான ஸ்வீட் ரெசிபி. இதே நல்லா அம்மிக்கிட்டு கேக்கு மாதிரி கப்பில் அடிச்சும் கொடுக்கலாம். பிள்ளைங்களுக்கு கண்ணுக்கு பார்க்க அழகாக சாப்பிடுவாங்க. இந்த இனிமையான ரவா போட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.